வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள் உங்களுடைய புது கம்பெனி தேங்க்யூ. TF2Sக்கு. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, ஒரு 2 1/2 இயர்ஸ் பேக் வந்து நம்ம உங்கள பார்த்தோம். ம். நிறைய ப்ரோகிராம் அப்போ திருப்பத்தூர் ட்ரேடர்ஸுங்கிற இதில பண்ணிட்டு இருந்தீங்க. ஆ. ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ, அப்போ ஒரு நார்மலா ஒரு சின்ன ஆஃபீஸில நான் பார்த்தேன். ம். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பில்டிங்கில ஒரு ஃப்ளோர்ல நீங்க எடுத்திருக்கீங்க. ம். ஆச்சரியமா இருக்கு. வளர்ச்சி நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ம். ஸோ, ஸ்டாக் மார்க்கெட் மூலமா நீங்க ஒரு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது எங்க ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ. ஈடன் டிவி சார்பா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. இன்னும் மென்மேலும் நீங்க இதை வளரணும். ஸோ உங்களை பற்றி நிறைய பார்க்காதவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ம். ஸோ திருப்பத்தூர் ட்ரேடர்ஸில் ஆரம்பிச்சது ம். TF2S புது கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றி உங்களுடைய இன்ட்ரோ என்ன சொன்னீங்க? ஓகே. இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு மேஜர் ரீசன் என்னன்னா, நம்ம சேனல் தான். அப்படியா? பிஸ்னஸ் தான். என்ன ரீசன் அப்படின்னா, அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது நம்முடைய ஒரு பர்சனலாக ஒரு இன்கம்காக நிறைய லேர்னிங்ஸு, நிறைய விழுந்து எழுந்து நிறைய ஏமாந்துருவோம், நிறைய ஸ்கேம், இது எல்லாத்துலேயும் மாட்டி ஒரு ஸ்டேஜில் வெளியே வந்தது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு வாழ்வா சாவா போராட்டன்ற மாதிரி தான் வெளியே வந்தோம். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. லாஸ்ட் டைம் நம்ம அந்த திருப்பத்தூர் ட்ரேடர்ஸ்ன்ற ஒரு நம்மளுடைய சேனலில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது தான் நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. எனக்கு நிறைய கால்ஸ்லாம் வந்து பண்ணி என்கொயரி என்ன கேட்டாங்க அப்படின்னா, நிறைய அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, நிறைய பேர் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய மக்கள் இதில் போய் மாட்டிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி. அவங்களுக்கே தெரியறதில்ல. ஈவன் அவங்க ஃபேமிலி கூட தெரியறதில்ல. நிறைய பேர்லாம் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு தெரியாமல், பசங்களுக்கு தெரியாமல், ரிட்டையர் ஆனவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க பிஎஃப் அமௌண்ட், செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் லாஸ் பண்ணுறாங்க. சரி, அட்லீஸ்ட் அதை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணி போயிட்டு கோல்டு வைக்கிறாங்க, லோன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி லிட்டரலாக அழுதலாம் இருக்காங்க. சரி, எப்படியாவது காப்பாற்ற முடியுமாங்களே, இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்கும், யாருக்கும் தெரியாதுன்னு சில பேர் வீட்டை விட்டே அனுப்பிட்டு இருக்காங்க. நிறைய ரீசன் நமக்கு தெரியும். இதனால் வந்து நிறைய இறந்து கூட போகிறாங்க. சூசைட்லாம் கூட வந்து பண்ணுற அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஒரு டீமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக போயிட்டு இருந்த விஷயம். அப்போ தான் நம்ம சேனல்ல இருந்து அத்தனை நிறைய என்கொயரிஸ். ஏன்னா நீங்களும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நிறைய பீப்புள் இருக்காங்க, பிஸ்னஸ் பீப்புளெலாம். அவங்க பேச ஆரம்பிக்கும் போது தான் எனக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு. ஓகே, நம்ம பண்ணுறதை தாண்டி நம்ம இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இவ்வளோ பேர் சஃபர் ஆகிறாங்களே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு ஸ்கில்லோ, ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் இந்த கம்பெனி. முக்கியமாக அவேர்னஸ் ஃபஸ்ட்டு, ஃபினான்ஷியல் மார்க்கெட் அவேர்னஸ் முதல்ல. யாருக்கு மார்க்கெட்டு, யார் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது, இல்லை இந்த ஸ்கேம் அலர்ட்ல இருந்து நம்ம எப்படி வந்து தப்பிக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம கம்பெனியை மேஜராக ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் திருப்பத்தூர் ட்ரேடர்ஸ்ல இருந்து லேட்டராக நமக்கு ஏற்கனவே இருக்கிற நம்ம டீமோட நெக்ஸ்ட் இன்னும் கூட நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காகவே ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான அளவுக்கு இப்போ TF2S அப்படின்னு சொல்லி ஒரு லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ F2Sங்கிறது ஃபெயிலியர் டு சக்ஸஸா? ஆமாம், டர்ன் ஃபெயிலியர் டு சக்ஸஸ். டர்ன் ஃபெயிலியர் டு சக்ஸஸ். சூப்பர் சூப்பர். ஸோ எப்படி எதனால இந்த பேர் சூஸ் பண்ணீங்க? ரியாலிட்டி தான். நான் என்ன ஃபேஸ் பண்ணணும் மார்க்கெட்டில், ஏற்கனவே நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நல்லாவே. சேம் அதே தான். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம நார்மலாக யூடியூப்பில் பார்த்து 1 வருஷம் 1.5 வருஷம் அதில் நிறைய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெளியே சொல்லி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே போகும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம், படிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதை பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் ஆனது. அப்போ தான் தெரிஞ்சிச்சு நிறைய ஸ்கேம் இந்த மாதிரிலாம், எவ்வளோ ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம், மற்றவங்கள நம்பியும் ஃபெயில் ஆகிருக்கும், நம்ம ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கோர்சஸ்லாம் போயிட்டு ஆல்மோஸ்ட் இந்த 8 வருஷத்தில் ஒரு 57 கோர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுலேயுமே ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். 57 கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்க? ஆமாம் ஆமாம். ரொம்ப அதாவது இந்தியாவில் பாப்புலராக இருக்கிறவங்க, இல்லை வெளியே அப்ராடில் இருக்கிறவங்க, அதில் கூட ஆன்லைன் கோர்சஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். என்னென்னா ஒரு ஃபுல் டைமாக நம்ம ஒரு கரியராக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அந்த ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தையாவது இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணோம். ஆனால் ஃபைனலாக எல்லாமே ஓகே தான்.
லேட்டராக நமக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டராக நம்ம டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி, அதோடைய பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிற சீக்ரெட்ஸ்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்மளே ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் கிடைச்சிது. அந்த ரியாலிட்டியே அப்படியே கம்பெனிக்கு ஃபெயிலியர் டு சக்ஸஸ். நாம் ஃபெயிலியராக இருந்தோம், ஒரு ஸ்டேஜில் சக்ஸஸாக மாறி இருக்கிறோம். அப்போ அந்த பாயிண்ட் தெரிஞ்சாலே ஏற்கனவே ஃபெயிலியராக இருக்கிறவங்களும் சக்ஸஸாக வர முடியும். இல்லை புதுசாக வர்றவங்க கூட அந்த ஃபெயிலியரோடைய அந்த ஃபேஸை பார்க்காம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு போக முடியுன்றதுக்காக தான் அதே ரியாலிட்டியாக கம்பெனி பேரே வச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நிறைய ஃபெயிலியரே பார்த்துருக்கிறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். எத்தனை வருஷம் நம்ம ஆக்சுவலி 20 இயர்ஸ்க்கு மேலே இல்லை, நீங்கள் எத்தனை வருஷம் இதில்? 8 இயர்ஸ். 8 இயர்ஸ். நான் பிஸ்னஸ் பண்ணுறது டோட்டலாக 14 இயர்ஸ். ஓ ஓகே. ஸ்டாக் மார்க்கெட் வந்து 8 இயர்ஸ். 8 இயர்ஸ் ஃபுல்லாக அப்படி பண்ணுறீங்க. இப்போ 8 இயர்ஸ்ன்றது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்களே. ஆமாம். நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டது வந்து நான் பொதுவாகவே வந்து ஸ்டாக் மார்க்கெட் நிறைய ஃபெயிலியராக தான் பார்க்குறோம். கரெக்டு. 95% லாஸ் ஆகிறாங்கன்னு நம்ம சொல்ல போகிறது. பட் அப்படிங்கும்போது நிறைய ஃபெயிலியர் சந்திச்சுட்டு சக்ஸஸ்னால் அது ஒரு ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் அந்த மாதிரி கேட்குறேன். அந்த கரெக்ட், எக்ஸாக்டாக அப்படி தான். அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு இன்கம். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லும்போது நிறைய இங்கே இன்கம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வைரலாக பார்க்குறோம். அது யூடியூப்ஸ்லையும் சரி, கோர்சஸாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் அதிகமான இன்கம் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஆனால் பர்சனலாக என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான இன்கம்லாம் யோசனையே இல்லை எனக்கு. நான் ஏற்கனவே பல பிஸ்னஸில் இருந்து வெளியே வரணும், அந்த பிஸ்னஸில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூலேருந்து வெளியே வர்றதுக்காக இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸாக பார்த்து தான் நான் உள்ளே வரேன். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் மற்றதே பரவாயில்லையே, இது அதோட ரொம்ப டேஞ்சராக இருக்குது என்ற அளவுக்குலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்போது ஒரு ஸ்டேஜில் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்டி நான் தேடுறேன். பெரிய இன்கம் பண்ணணும்லாம் கிடையாது, ஒரு நிரந்தரமான ஒரு இன்கம் எது பாசிபிள் இருக்குதோ, பாசிபிலிட்டி எதுவோ அது பண்ணணும்னு சொல்லி அந்த தேடல் தான் நிறைய இவ்வளோ படிச்சது. செகண்டு ஃபைனலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அந்த பாயிண்ட் ஓகே இதுதான் மார்க்கெட் அப்படின்ற தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குது. ஓகே, அந்த பாயிண்ட் மூலமாக தான் ஓகே இதில் நிரந்தரமாக நம்ம இன்கம் பண்ண முடியும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக. எத்தனை இப்போ 8 வருஷம் சொல்கிறீங்க, எத்தனை வருஷம் ஃபெயிலியரை பார்த்தீங்க? அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கன்ஸ்டன்ட்டாக? 6 வருஷம் ஃபெயிலியர் தான். 6 இயர்ஸ் ஃபெயிலியர். லாஸ்ட் இப்போ 2 இயர்ஸ் தான் நீங்கள் கரெக்ட் இதை கண்டுபிடிச்சிங்க. பட் இப்போ 2 இயர்ஸ்ன்ற போது பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இந்த 2 இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜி கூட ஃபெயிலியர் ஆகலாம்னு யோசிப்பாங்கல்ல? இல்லை, மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரி சரி. அவங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் கன்சிஸ்டண்ட்டாலே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணாங்கன்னா ஓகே அவங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எனி ஸ்ட்ராட்டஜி ஒரு 3 மந்த்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க, அது ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாகவே அவங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு இன்கம் கிடைக்கும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக அதெல்லாம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் அவங்க நிரந்தரமாக இன்கம் பண்ண முடியுன்றது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு நல்லாவே தெரியும். அப்போ 2 இயர்ஸுங்கிறத நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒரு கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? நல்ல ஒரு வருமானம் ரெகுலராக வர்ற மாதிரி கரெக்ட் இருக்கிறது ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த 2 இயர்ஸில் இந்த 2 இயர்ஸில் நல்ல லாபம் ப்ராஃபிட்டோட நீங்கள் மந்த்லி ஒரு இன்கமோட இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றீங்க. இதில் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களே. நம்ம லாஸ்ட் டைமே எடுத்தோம் திருப்பத்தூர் ஒரு 1.5 இயர்ஸ் எடுக்க முன்னாடி. ஆமாம், நிறைய உங்களுடைய சர்க்கிளே நிறையா இருந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் கூட இதில் சக்ஸஸாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஆமாம், சேம் அதே டீம் இருக்காங்க, இன்னும் தான் அதிகமாக இருக்காங்க. ஓகே ஓகே. சேம் என்ன டீம் இருந்தாங்களோ அதே டீம் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ கம்பெனியில் அவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கோம். அவங்களாம் சீனியர்ஸாக இருக்காங்க. ஸோ வரவங்களுக்கு வந்து அவங்க ஈஸியாக கைட் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஆதவன். என்னுடைய ஊர் திருப்பத்தூர். நான் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் பேசிக்காக என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது லைஃப்பில் ஐடி இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணேன். டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு எம்என்சி கம்பெனிஸ், ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் எம்என்சி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். 6 வருஷத்தில் 6 எம்என்சி கம்பெனிஸ், 4 வருஷம் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். எனக்கு ஜாபில் நான் போனதுக்கான காரணம் வந்து ஒன்று நல்ல இன்கம்காக தான் நான் போனேன். ஏன்னா அதில் ஐடியில் தான் அதிகமான இன்கம் வரும்ன்றது தெரியும். அதுக்கும் மேலே எனக்கு என்னுடைய ட்ரீம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பில்லியனர் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால் நான் அடுத்து நான் பிஸ்னஸ் ஜேர்னியில் நான் போகணுன்ட்டு நான் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு 2016 என்னோடய சேலரி 1 லட்சம். அதை நான் குவிட் பண்ணிவிட்டு நான் பிஸ்னஸ் ஜேர்னியில் நான் கண்டினியூ பண்ணேன். அந்த பிஸ்னஸ் நான் பண்ண ஒரு 4 இயர்ஸ் நான் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம். அந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் கொரோனா வந்ததுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸ்லாம் ஷட் டவுன் ஆகிடுச்சு. திரும்ப நான் திருப்பத்தூருக்கு வரும்போது எனக்கு எந்த சோர்ஸும் கிடையாது. அப்போது எனக்கு இருந்த ஒரே சோர்ஸ் வந்து ட்ரேடிங் மட்டும்தான். அதில் மட்டும்தான் எனக்கு இன்கம் பண்ணுற ஒரு சோர்ஸ் எனக்கு கிடச்சிது. ட்ரேடிங்கில் என்னோடய ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ட்ரேடிங் வந்து பேசிக்காக நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு லீகலிட்டி நான் எதிர்பார்ப்பேன். நான் லீகலாக நான் என்ன பண்ண போகிறேன்
அடுத்து நான் என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய நாட்டுக்கும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் எப்பயும் யோசிப்பேன். இப்போ டேக்ஸ் மூலிமா ஏதாச்சும் பண்ண முடியும் நான் ட்ரேடிங்கில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய நான் அந்த ட்ரேடிங் இன்னொரு ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்து இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து என்னென்னா, நான் ஜாபில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு மட்டும் சேலரி வரும். என்னுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. என்னுடைய ஃபேமிலி நல்லா இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த ட்ரேடிங் மூலிமா நான் பார்த்தது என்னென்னா, எப்படிப்பட்டவங்களுக்கும் நம்மளால் சொல்லிக் கொடுத்து அவங்கள ஒரு ட்ரேடராக உருவாக்கி அந்த ட்ரேடிங் மூலிமா அவங்க ஃபேமிலியை என்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் பார்த்தேன். ஏன்னா ஜாபில் வந்து ஃபுல் பாலிட்டிக்ஸ் இருக்கும். இங்கே ட்ரேடிங்கில் ஒருத்தருடைய சக்ஸஸ்லேயும் தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்கும். அதுக்கு மேலே ட்ரேடிங்கில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம பீப்புள் வந்து ஒரு எஜுகேஷன் முடிச்சுட்டு வராங்க. அந்த எஜுகேஷனில் அவங்களுக்கு தேவையான ஒரு இன்கம் அவங்களுக்கு கிடைக்காது. இதனால் அவங்க ஃபேமிலியும் வந்து அவங்க பாதிக்கப்பட்டதாக இருக்கும். ட்ரேடிங்கில் வந்து அப்படி ஒரு எஜுகேஷன் ஒரு விஷயம் தேவை கிடையாது. யாருனாலையும் அதை ட்ரேட் பண்ணலாம், யாருனாலையும் ஆன் பண்ணலாம். இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற ஒரு இடம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் இருக்குது, தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணலாம். அப்போது நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு 15 லட்சம் பேருக்கு மேலே ஒரு வருஷமும் ஒருத்தர் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வராங்க. எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இந்த ட்ரேடிங்கில் இந்த பிளாட்ஃபார்மில் அது கொடுக்க முடியும். ஸோ நான் என்ன எனக்கு வந்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரேடிங்கில். அதனால் நான் ட்ரேடிங் ஜெர்னியில் நான் வந்து ஹார்ட்ஃபுல்லாக நான் என்னோடய ஜெர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. ஸோ இந்த இப்போ TF2S இந்த கம்பெனி வந்து இதனுடைய நோக்கம் என்னது? ஏன்னா இப்போ நீங்கள் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, என்ன பர்பஸ்க்காக இது ஆரம்பிச்சிருக்கீங்க? அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரகிள்ஸு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவேர்னஸ். மக்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிற அந்த ரிஸ்க் என்னன்னு தெரியல, ஈஸியாக பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அதேமாதிரி நிறைய டைம் ஃப்ரீடம், நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வராங்க. இந்த அவேர்னஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். நம்ம யாரெல்லாம் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும், எல்லாருக்குமானது. ஃபஸ்ட்டு நான் அதை என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமானது கிடையாது. மார்க்கெட் வந்து எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எல்லா பிஸ்னஸ் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ அந்த அவேர்னஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சாலே அதுலேயே நீங்கள் ஒரு 70% ஃபில்டர் பண்ணிடலாம். அங்கேயே நீங்கள் வந்து அந்த முடியுமா முடியாதா கரெக்டு, அங்கேயே நீங்கள் ஃபெயிலியரை ஸ்டாப் பண்ண முடியும். அந்த பாயிண்ட்டுக்கு தான் மேஜராக எடுத்துகிட்டு வரோம் நம்ம. ஏன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, ஒருத்தர்லாம் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, காப்பாற்றுங்க எப்படியாதுன்னெலாம் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு வழி என்னன்னா, ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிட்டோம். மார்க்கெட்னா என்ன, அதனுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அப்படி எல்லா ஃபேஸும் முதல்ல தெரியணும். அந்த ஒரு பேசிக் நாலேஜ்லேருந்து கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்த நம்ம ட்ரைனிங்காக தரணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்டில் என்னென்னா, ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ நான் நிறைய ஸ்கேம் இருக்குது, நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம போய் ஏமாந்த மாதிரி, நம்ம வந்து கஷ்டப்பட்ட மாதிரி, நம்மளாம் வெளியே வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ் தான். இல்லைனா வெளியே வந்துருக்கு முக்கியமானு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களும் இன்னும் ஸ்ட்ரகிள் இருக்காங்க, அட் ப்ரெசென்ட் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கலாம், இன்னும் உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் வெளியே கூட சொல்ல மாட்டாங்க அதை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஒரு டைமில் அது பர்ஸ்ட்டாக ஒரு பெருசாக வெடிக்கும் போது தான் வெளியே வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் இன்கம் பண்ண முடியும், ஆனால் அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். இது செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது, புதுசாக வராங்க பாருங்கள், நியூ கமர்ஸ். புதுசாக ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க, இல்லை ஒரு இன்சூரன்ஸோ இல்லை மற்ற பேங்கிங் சைடில் இருக்கிறவங்க, அவங்களாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியுது. ஃபினான்ஷியல் படிக்கிறவங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறவங்க, புதுசாக வர்றவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே எப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, இதை கரியரை செலக்ட் பண்ணலாம். ஆனால் அதை போய் எங்கே ப்ராப்பராக லேர்ன் பண்ணுவாங்க? அவங்களும் ஒரு வேளை தெரியாமல் விழுந்தாங்கன்னா நம்ம எப்படி விழுந்தோமோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் தேர்ட் பாயிண்ட். இந்த 3 தான் நம்முடைய மேஜர் விஷனு. பொதுவாக வந்து 95% வந்து இதில் ஃபெயிலியர் ஆகிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். 5% தான் ப்ராஃபிட்டு. இது வந்து நிறைய ஜிரோதா மாதிரி ஃபவுண்டரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த 95% வந்து அந்த குரூப்லேருந்து மாற்ற முடியும் நம்புறீங்களா 5%க்கு? கரெக்ட். ஏன்னா பொதுவாக 5% வந்து ரொம்ப பெரிய ஆட்கள் தான் அதை பண்ணுறாங்க. பெரிய பெரிய இது பின்னாடி இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு தான் போய் சேருது. இது நார்மலான ஆட்களெல்லாம் ஜெயிக்க முடியலன்ற ஒரு கருத்து இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். அது வந்து அதாவது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, மறுப்பு கிடையாது. 95%ன்றது நீங்க இன்னும் என்ன பர்சனலாக கேட்டீங்கன்னா நான் 98% கூட சொல்லுவேன். 98? ஆமாம், என்னுடைய பர்சனலாக நீங்கள் ரியலாக கேட்டிங்கன்னா 98% ஆஃப் த பீப்புள் இதில் வந்து ஃபெயில் தான் ஆகுறாங்க, லாஸ் தான் ஆகுறாங்க. கரெக்ட். ஆமாம், அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு எதனால லாஸ் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ நாமளே நெக்ஸ்ட் வந்து அடுத்து அந்த கண்டென்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். சரி, வை 95% ஆஃப் த பீப்புள் ஃபெயில் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம போகும்போது நிறைய விஷயங்கள், ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் ஆனால் அந்த ரிமைனிங் இருக்கிற ஒரு 5% அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க, உண்மைதான். ஒரு பாயிண்ட் மேஜர் ரீசன் என்னன்னா அவங்கக்கிட்ட அந்த பேக்கப் இருக்குது, பெரிய பிக் அமௌண்ட் ஆஃப் மணி
ஒரு விஷயத்த லாஸ் ஆனாலும் மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டான ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுமோ ரொம்ப குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸை வச்சு தான் அவங்கலாம் பண்ணுவாங்க. அதான் மேஜர் ரீசன் அவங்க இன்னும் ஸ்டில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு. ஆனால் 95% ரிப்போர்ட் இருக்கிறது, ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்னா எல்லாருமே ரீட்டைலர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் வருவாங்க. அதுதான் மேஜர் ரீசன் ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு ரீசன். ஸோ அதுதான் நம்ம ஒரு டீட்டெயிலாக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து அப்போ நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லையா? டெஃபினட்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக. பட் எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வேண்டும்? உங்கள் ட்ரைனிங்க்கு அதெல்லாம் எப்படி வச்சுருக்கிறீங்க? எவ்வளோ நாள் ட்ரைனிங் வச்சுருக்கிறீங்க? இல்லை, நம்மளுடைய ட்ரைனிங் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம். 3 மாதம் 3 மந்த்ஸ். அதாவது பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் அவங்களுக்கு ஒரு பேசிக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம இருக்கிற இப்போ பண்ணக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட், நம்ம என்னெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கோமோ ஸ்ட்ராட்டஜிஸ், அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் ஒரு 1 மந்த் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுறோம். ஓகே. செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த் என்ன பண்ண போகிறோன்னா, என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்களோ, என்ன கற்றுக்கிட்டு இருக்காங்களோ அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க போய் பேக் டெஸ்ட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அதை பார்த்துட்டு ஓகே இவங்க சொல்லி கொடுத்தது கரெக்டாக, உண்மையாகவே இதை வந்து பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக ஒரு 1 மந்த் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். ஏதோ நம்ம சொல்லிட்டோம், இதை வந்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ற மாதிரி இல்லாம, சரி சரி, சொல்லி கொடுத்தது அவங்க போய் அதை பார்க்கணும். கரெக்ட், இந்த மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லை இது உண்மையா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க செல்ஃபா போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 1 மந்த் ட்ரைனிங்கை நம்மளே கொடுக்குறோம். ஃபைனலாக 3ஆவது மாதம் என்ன பண்றோம்னா, அவங்க அந்த பார்த்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கும். கரெக்ட், இவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் மார்க்கெட்ல பண்ணா இன்கம் பண்ண முடியும். இப்போ அதை டெஸ்ட் பண்றதுக்கு டெமோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பெஸ்டான ஒரு இந்த பிசினஸ் இருக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவங்களே லைவ் மார்க்கெட்ல எடுக்க வச்சு டெமோ பண்ண வைக்கிறோம். ஓகே, இது 3ஆவது மாதம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நாலேஜ் கற்றுக்கிட்டாங்க, செகண்ட் மந்த் அவங்க செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம், 3ஆவது மாதம் அதை லைவ்ல டெமோ பண்ண வைக்கிறோம். ஸோ லைவ்ல டெமோ பண்ண வைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி வந்துடும். அவங்களே எண்ட் ஆஃப் த மந்த் பார்க்குறாங்க, அந்த ஒரு 3 மந்த்ஸ் அந்த ஒரு ட்ரைனிங்ல கிளியராக வந்திருக்கும், நம்மளால சம்பாதிக்க முடியுமா முடியாதான்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கே வந்துடும். அதனால தான் நம்ம ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸாக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இப்போ மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட் டைம் அந்த மாதிரி டைம்ல தான் கிளாஸ் இருக்குமா? இது எப்படி? மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஈவினிங் டைமில் இருக்கும். ஏன்னா ஆமாம், அந்த மார்னிங் 9 to அந்த 3:30 டைமில் வந்து மோஸ்ட்லி கிளாஸஸ் இருக்காது. சரி சரி. ஸோ ஈவினிங் டைமில், ஸோ ஒரு மந்த் வந்து அந்த ஈவினிங் டைம் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஓகே. ஆஃப்டர்நூன் கிளாஸஸும் இருக்குது. ஆஃப்டர் மார்க்கெட் டைமில் தான் நமக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ். இப்போ நிறைய டைரெக்டாக உங்கள் கம்பெனி ஆஃபீஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஓகே ஓகே ஓகே. இப்போ வெளியூர்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் தாராளமாக வரலாம். அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நேரில் வரும்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே. அப்போ வெளியெல்லாம் வந்து வந்தாங்கன்னா அவங்க ஸ்டே பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பார்த்து அது அவங்களுடைய வந்து ஒரு ஆனால் கைட் பண்ணுவீங்க எப்படிங்கிறது, கிளியராக கைடன்ஸ் கொடுக்கலாம். ஓகே சூப்பர். அதே மாதிரி வந்து எல்லாருமே இதை கலந்துக்கலாமா? இப்போ நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பார், பிஸ்னஸ் பண்ணுவார், ஏதாவது எலிஜிபிலிட்டி வச்சிருக்கீங்க? எந்த குவாலிஃபிகேஷன்ஸும் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற டீம்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் குவாலிஃபைடு இருக்கிறாங்க. சரி. ஒரு 15 வருஷமா ஐடியில் வந்து காக்னிசன் சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிலேருந்து அவர் தான் நம்ம கம்பெனி சிஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க. ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த பீப்புளும் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரொம்ப வெல் குவாலிஃபைடை விட நான் சொன்ன அந்த பிஸ்கெட் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்த ஒரு தம்பி வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ எந்த குவாலிஃபிகேஷனே கிடையாது. படிப்பு அந்த நாலேஜ் இதை பண்ணியிருக்கணும், டிகிரி பண்ணியிருக்கணும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸு, வீட்டில் இருக்கிறவங்க, இல்லை பார்ட் டைம் பண்ணலாம், ஃபுல் டைம் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ் நாலேஜ் இவ்வளோ இருக்கணும்னு இருக்கா? எதுவுமே இல்லைங்க. இப்போது நார்மலாக ஒரு மொபைல்லாம் யூஸ் பண்ண முடியாத முன்னாடிலாம், இப்போ யாரெல்லாம் மொபைல் யூஸ் பண்ண முடியும்? எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்களும் யூஸ் பண்ணுறாங்க, பெரியவங்க யூஸ் பண்ணுறாங்க, வயசானவங்க கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஒரு ப்ராக்டிஸ் லேப்டாப்லாம் வேணும் அப்படிங்கலாம் இருக்கு. இல்லை, கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு லேப்டாப் இருக்கணும். ஆனால் ஒரு பேசிக் நாலேஜ் தான், அதுவும் கற்றுக்கலாம். ஓகே. இப்படி மொபைல் நம்ம ஓப்பன் பண்ணி கற்றுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு லேப்டாப்லையும் கற்றுக்கிட்டாங்கன்னா அதுவே போதுமானது. ஆமாம். இதில் வாங்கக்கூடிய ஃபீஸ் இருக்கும் இல்லையா ட்ரைனிங்காக, இது நீங்கள் எப்படி வாங்குறீங்க கம்பேர் டு நிறைய பேர் கோர்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய அட்டன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கூட, நீங்கள் எப்படி இருக்கும் அதனுடைய கம்பேரிஷன் வந்து? இல்லை, இது வந்து ஒரு மாடரேட்டாக தான் இருக்கும். சரி. அதாவது ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபாரினில் பார்த்தாலும் ரொம்ப ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே கூட வந்து ஸ்டாக் மார்க்கெட் எடுக்கிறாங்க. 5 லட்சம் 10 லட்சம் வரை கூட வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு அகாடமி நானே போகணுன்னு கூட நினச்சிருந்தேன். அவங்களாம் வந்து 10 lakhs வரைக்கும் வெளியே அப்ராடில் அது வரைக்கும் கூட வாங்குறாங்க. ஸோ எதுவுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஃப்ரீ கோர்ஸ் தானே எடுக்கிறாங்க
அவங்ககிட்ட போய் என்ன இருக்கும் அப்படின்னு விட முடியாது. இல்லை 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஃபீஸ் எடுக்கிறாங்களே, அப்போ அவங்ககிட்ட பெரிய பெரிய விஷயங்களும் அதையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு இந்த 57 கோர்ஸை நான் எல்லாமே பார்த்துருக்கேன். சரி. நாலேஜ்ன்றது எங்கே வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம வச்சிருக்கிற வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். அது ஒரு பெஸ்ட் விஷயம் யாருமே பண்ணாத நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக உருவாக்குற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி தரோம். இது மோஸ்ட்லி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓ, ஸ்டைஃபண்ட் மாதிரி. ஆமாம், ஸ்டைஃபண்ட் மாதிரி. அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல், ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே. இப்போ ஒரு புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, 3 மாதம் நம்ம ஒரு கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டோம். நிறைய இடத்துல கோர்ஸ் பண்ணிருக்கலாம், இல்லை இனிமேல் போய் பண்ணலாம். ஆனால் இவங்ககிட்ட போனோங்க, ஏதோ கோர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் ஏதோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி போகலாம். சில பேர் கரெக்ட் ரியலாக வந்து ஒர்க் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஆனால் இதை நாமளே ஃபில்டர் பண்ணுறோம். எப்படின்னா, இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இன்கம் பண்ண முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், 3 months கோர்ஸ் முடிக்கிறாங்க, நெக்ஸ்ட் அகைன் திரும்ப ஒரு 3 மாதம் அவங்க பர்சனலாக இண்டிவிஜுவலாகவே இப்போ ட்ரேட் பண்ணுறாங்க. டெமோவாக இருக்கலாம், ரியல் ட்ரேடாக இருக்கலாம், இதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு, அப்படின்னு ஒரு லைவ் ஸ்டேட்மெண்ட்டு அது ப்ராப்பராக இருந்துச்சுன்னா, அந்த ஃபீஸில் இருந்து என்ன ஃபீஸ் வந்து அவங்க தராங்களோ அந்த ஃபீஸில் இருந்தே அந்த ஸ்டைஃபண்டை நம்ம கொடுக்குறோம். இதை 5 times தரோம். அப்படியே. ஸோ ஒவ்வொரு 3 months அவங்க ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து காட்டி நமக்கு தரும்போது ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய ஃபீஸில் இருந்து நம்ம ஒரு 20% ஸ்டைஃபண்டாக கொடுக்குறோம். இது வந்து ஒரு 5 times அவங்க பண்ணனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? என்ன, நம்ம இந்த கம்பெனி எந்த ஒரு விஷனுக்காக ஆரம்பிச்சோமோ அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒரு 5 முறை இதை வாங்கிட்டாங்கன்னா 5 times அப்படின்றது 3 மாசம்னா 15 மாசம் ஆகும். ரியலாகவே அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவே மாறிடுவாங்க, அவங்களுக்கு கூட தெரியாம மாறிடலாம். சரி. ஏன்னா இந்த இடத்துல மேஜராக நாலேஜை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாலேஜை தாண்டி மார்க்கெட்ல ஏன் லூஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எமோஷனல் பிரச்சனை இருக்கு, மணி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதனால தான் அந்த பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம நாலேஜை மட்டும் சொல்லி கொடுத்து விடல, அவங்கள ப்ராப்பராக அந்த எமோஷனல் எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதுக்கான நம்ம ஒரு என்கரேஜும் அவங்களுக்கு பண்ணி அவங்கள ரியலாகவே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஒரு பிஸ்னஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கோங்களேன். அதில் எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் அவங்க பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு மசில் மெமரி ஆகிடும். மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் தெரிஞ்சிடும், ஓகே நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த ஃபீ ஸ்ட்ரக்சரை கூட அவங்களுக்கே நம்ம திரும்பவும் ஒரு ஸ்டைஃபண்டாக தான் கொடுக்க போகிறோம். 100% அவங்களுக்கு அந்த 5 times கொடுத்தாலே அவங்க பே பண்ணுற அந்த ஃபீஸ் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக அவங்க நிற்பாங்க. வணக்கம், என் பேர் ரவிச்சந்திரன், நான் திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் 2017 வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படித்து முடிச்சு கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணேன் பெங்களூரில். ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல சேலரி தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா கிட்ட வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸி ஷெடியூலாகவே இருந்துச்சு. வாரத்துக்கு ஒரு 6-6.5 நாள் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சண்டேவும் வர சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பர்சனல் ஒர்க்குக்கும் சுத்தமாக டைம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலரியோட இன்க்ரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது எங்கள் ஃபேமிலிக்கும் பத்தலை, எனக்குமே பத்தலை. சரி, நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழின்றது பார்க்கும்போது தான் என்னோட நண்பர் மோசஸை வந்து நான் மீட் பண்ணுறேன். அவர் எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே நாங்கள் ஸ்கூல்லேருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, அதில் நம்ம சேர்ந்து ட்ரேட் பண்ணால் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்றாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு அச்சம் இருந்துச்சு. சரி, நம்ம வேலையை குவிட் பண்ணிட்டு வர்றோமே, இதில் வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்ற ஒரு அச்சம் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அவர் சில டீட்டெயிலாக சொல்கிறாரு மார்க்கெட் பற்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணுறோம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆகிட்டு நல்லா அதை விட இப்போ 3 மடங்கு அதிகமாக நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்க்குறாங்க, எங்கள் வீட்லேயும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தம்பி நல்லா ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்ன கேட்டாங்க, சரி பரவாயில்ல 3 மாதம் 4 மாதம் தானே, இன்னும் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் 1.5-2 வருஷமாக நல்லா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ குவிட் பண்ணிட்டு அவங்களும் ஃபுல் டைம் ட்ரேடராக வந்துட்டாங்க. இதை அண்ணா பார்க்குறாரு. அண்ணாவும் பெங்களூரில் சிவில் இன்ஜினியராக இருக்கிறாரு. அவரு வந்து பார்த்துட்டு
தம்பி நல்லா பண்ணிட்டு இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ப்ராஃபிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவரும் கிட் பண்ணிட்டு இப்போ ஃபேமிலியிலே நாங்கள் 3 பேர் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்லாம் கொடுக்குறீங்க. பட் இருந்தாலும் அவங்களே நம்மளை தனியாக பண்ணலாம், நம்மளே பண்ணுவோம், ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்ணுவோம்னா, ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ கேட்டகரி இருக்கா, இவ்வளோ வச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கா? இல்லை, அது மோஸ்ட்லி வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்ஜின்லாம் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. சரி சரி. ஆப்ஷன் பையிங், செல்லிங்கு, ஃபியூச்சர்ஸ், கமாடிட்டிலாம் இருக்குது. அது மார்ஜின் டிபெண்ட்ஸ் தான், அவங்க என்ன மாதிரியான ஒரு. ஏன்னா ஒரு சிலர் வந்து கிளாஸுக்கு சொல்கிறாங்க ஒரு 50 லட்சம் வச்சுருந்தா தான் நீங்கள் என் கூட கிளாஸ் வந்தால் கரெக்டாக இருக்கும், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்ட். ஸோ அப்படிலாம் இது இருக்கா, இந்த மாதிரி இவ்வளோ மினிமமாவது வேணும் அப்படின்னு? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம சைடு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறதாங்க தான் குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 10 lakhs ஆச்சு இருக்கும். இருக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய டேக்ஸ் இருக்குது, மார்ஜின் இருக்குது, லெவரேஜ்லாம் அவங்க தராங்க. இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம வர்றது தான் கரெக்டு. ஏன்னா நம்ம லாங் டேர்மில் எடுத்துகிட்டு போக போகிறோம், நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். அவங்க கற்றுக்கிட்டா கூட அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் பண்ணலாம். அதுக்காக ஒரு பேக்கப் வேணும் இல்லையா? அதனால நம்ம சைடில் கம்பெனி சைடில் சஜஸ்ட் பண்ணுறது கூட குறைஞ்சது ஒரு 5 lakhs நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்தால் தான் அது ரொம்ப சேஃபாக இருக்கும். மற்றபடி ஒரு 50,000 1 lakh அதெல்லாம் வச்சு பண்ணலாம். ஆனால் நம்ம அதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. நீங்களே உங்கள் இதில் சக்ஸஸ்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, ஒரு 1 lakh அப்படிலாம் வச்சு நம்ம வீடியோலாம் பேசணும். கரெக்ட். 1 lakh வச்சுலாம் 6 lakhs ஆகிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் அப்படி விருப்பப்பட்டா வந்தால் அது பண்ணதுனால தான் சொல்கிறேன், அது வேண்டான்னு சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு டைம் நம்ம ஷேர் பண்ணோம், அது மாதிரி பல டைம் ஒரு 4-5 முறை நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ 4 to 5 times வந்து அந்த மாதிரி டபுள் ட்ரிபிள் 1 lakh 1.5 lakhs 6 lakhs 8 lakhs எல்லாமே பண்ணியிருக்கேன். சரி. அதனுடைய ரிஸ்க் லெவலில் எனக்கு பர்சனலாக தெரியும். ஓகே. அந்த எமோஷன் தாண்டி இப்போ ஒரு விஷயம் நமக்கு ஊறி போயிடுச்சு, சரி, அது நமக்கு தெரியும், ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக பண்ணலாம். ஆனால் புதுசாக வர்றவங்களோ அதை பற்றி தெரியாதவங்களோ கண்டிப்பாக அது பண்ண முடியாது. அதனால் நம்ம அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணாலே அந்த ஃபெயிலியரை தடுக்கலாம். ஓகே. அது என்றைக்குமே வந்து டேஞ்சர் தான். அந்த மாதிரி விஷயங்கள் போகக்கூடாதுன்றதுனால தான் நம்ம வந்து சேஃபாக போகணும். ஸோ ஒரு சில 50,000 இருந்தால் கூட போதுங்க, அது 5 லட்சமாக மாற்ற முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிற ப்ரொமோஷன்லாம் பார்க்க முடியுது. ஸோ அது சாத்தியம் இல்லையா புதுசாக வர்றவங்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு இல்லை. அது லாங் டேர்முக்கு நிரந்தரமாக சாத்தியம் கிடையாது. நிரந்தரமாக பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஸ்டேஜில் பண்ணியிருக்கோம், ஒரு தடவை பண்ணுவீங்க, திருப்பி அதிலே விட்டுருவோம் அந்த மாதிரி கடைங்க. கண்டிப்பாக அந்த ஃபேஸும் அவங்க பார்ப்பாங்க. எப்பவுமே மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது. அது மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு எல்லாருமே பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஆயிடலாம்ல இந்த பிஸ்னஸ்ல. அந்த ஒரு அது நடக்காதுன்னு இல்லை, நடக்கும். சில டைம்ல நடக்கும். மார்க்கெட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு, ஏதோ ஒரு டைம்ல அவங்க ப்ராப்பராக பண்றாங்க, அதெல்லாம் நடக்கும். அந்த மைண்ட் செட் வரக்கூடாதுன்னு தான் அவேர்னஸ் ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த மைண்ட் செட் வரக்கூடாதுன்னா, நீங்கள் மார்க்கெட்டுக்கு வாங்க நிறைய சம்பாதிக்கலாம், அந்த மைண்ட் செட்டை நம்ம உடைக்கணும். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கார் ஓட்டுறோன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு 150 வேகமாக ஓட்ட முடியாது. நீங்கள் வாங்க கார் ஓட்டினாலே 150 போகலாம், ரேஸுக்கு போகலாம், 200 போகலாம்லாம் இல்லை. அது பேசிக்காக என்னவோ சேஃபாக ட்ரைனிங் எடுத்து தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணணும். கரெக்டு. ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல ரொம்ப கிளியராக பேசணும். ஏன்னா நீங்கள் வாங்க நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லும் போது அவங்களுடைய மைண்ட் செட் என்ன ஃபிக்ஸ் ஆகிடுது. ஓகே, இங்கே நிறைய சம்பாதிக்கலாம் அந்த மைண்ட் செட்டோட வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கலாம், 50,000 வச்சு 5 லட்சம் சம்பாதிக்கலாம், 1 லட்சம் வச்சு 10 லட்சம் சம்பாதிக்கலாம். அந்த மைண்ட் செட் வரக்கூடாது. என்றைக்குமே டேஞ்சர் தான். எங்கே வேணாலும் ஆக்சிடென்ட் வர மாதிரி எங்கே வேணாலும் ஆகலாம். நம்ம மிஸ்டேக்ஸாக இருக்கலாம், மார்க்கெட்டோடைய ஃப்ளக்சுவேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு குளோபல் கிரைசிஸாக இருக்கலாம், டெக்னிக்கல் எரராக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால தான் அந்த மைண்ட் செட்டே வரக்கூடாது. அந்த மாதிரி மைண்ட் செட்டை எது பாசிபிளோ, சரி, எது லாங் டேர்முக்கு லாங் ரன்னுக்கு எது பாசிபிளோ அதை தான் நம்ம சேஃபாக போகணும். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிபிள்னா என்ன மாதிரி பாசிபிள்? இப்போ நீங்கள் மந்த்லி நான் வந்து ஒரு 5 lakhs 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா மந்த்லி என்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏர்ன் பண்ணால் டார்கெட் வச்சுக்கலான்றீங்க? ஓகே, கரெக்டாக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் மார்க்கெட்டில் நம்ம சொல்லக்கூடிய அந்த 5% சக்ஸஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய ரிப்போர்ட்ஸு, அவங்களுடைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். மாதத்துக்கு ஒரு 2% அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்சி எடுத்து வருஷத்துக்கு ஒரு 40 to 50% பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். நான் சொல்கிறது இயர்லி. இதுதான் அவங்க பண்ணுறாங்க. பேங்க்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், அவங்க இயர்லி பண்ணக்கூடிய பெரிய ரிட்டர்ன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% பண்ணாலும் ரொம்ப பெரிய விஷயம். இதுதான் பாசிபிள். எந்த இடத்துல வேணால் நடக்கலாம். எல்லாமே பெரிய ப்ராஃபிட்ஸ் கூட சில டைமில் பண்ணலாம். நம்ம கைட் பண்ணுறது, டீச் பண்ணுறது என்றைக்குமே நிரந்தரமாக பண்ணணும்.
சடனாக 6 மாதம் பண்ணோம், பெருசாக சம்பாதிச்சோம், அடுத்து வந்து நம்ம இந்த மார்க்கெட்டை விட்டுட்டு போயிட்டோம், அப்படி பண்ணக்கூடாது. நிரந்தரமாக இருக்கணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 lakhs ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா ஒரு வருஷத்துக்கு எடுத்து பார்க்குறீங்க, ஒரு 3 months ஒன்ஸ் எடுத்து பார்க்குறீங்க, ஆவரேஜாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு 3 to 5% இன்கம் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுவே எங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதுவே ஒரு பெரிய அமௌண்ட், அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அது. ஓகே. சில பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் வேணும், நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, இஎம்ஐ நிறையா இருக்கும், இல்லை ரொம்ப ஸ்லோவாக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாக சம்பாதிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டோட இது உள்ள வந்தால் என்ன நடக்கும்? அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வரவே கூடாது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக இன்கம் பண்ணணுன்ற மைண்ட் செட்டு தான் அவங்க ஃபாஸ்ட்டாக விளைவிச்சிருது. ஸோ என்றைக்குமே அந்த இதில் சக்ஸஸாக நிற்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி உள்ள வர்றவங்க கிடைக்கலாம், ஒரு பை லக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கும் கிடைக்கலாம். ஓகே. அதை பார்த்து கண்டிப்பாக பண்ண முடியாது. டெஃபினட்டாக நம்ம அர்ஜென்சிக்கெலாம் மார்க்கெட்டு ஒர்க் ஆகணும், நமக்கு தேவை இவ்வளோ வேணும்னா அப்படிலாம் போய் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க உள்ளே வர்றதே டேஞ்சர், அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் கண்டிப்பாக வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீயாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரொஃபஷனும் முதல்ல வேணும். அதுதான் அந்த மார்க்கெட்டுடைய ரிஸ்க் தெரியணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியணும். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், முதல்ல எப்படிப்பட்ட பிஸ்னஸில் யார் இருக்காங்க, இங்கே போனால் என்ன நடக்கும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் வரணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஃபஸ்ட்டு அவங்க அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அதை தெரிஞ்சாலே ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டு ஓகே நம்ம இங்கே வந்து இவ்வளோ சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற முடிவு எடுக்க மாட்டாங்க. ஓகே. அது மாதிரி இது ஒரு கேம்பிளிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு கேம்பிளிங்கான ஒன்று அப்படிங்கிறலாம் சொல்லப்படுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, கேம்பிளிங்ன்றது நார்மலாக ஒரு கேம். ஏன்னா சில நேரம் நான் போட்டேன் ப்ராஃபிட் வந்துருச்சு, சில நேரம் போட்டால் அதை பார்த்து கரெக்டாக குறைச்சிட்டாங்க, இப்படி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க, புதுசாக உள்ளே வர்றவங்க. கரெக்டு. யாரோ இது பின்னாடி இது இருக்கிறாங்க உங்களுக்கு, என்ன அந்த மாதிரிலாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நானும் அப்படி தான் யோசிச்சிருக்கேன். ஃபெயிலியர் ஆகும்போது. ஆமாம், ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் நான் அதை யோசித்து 8 மாதம்லாம் குவிட் பண்ணியிருக்கேன். ஆமாம், நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பிரேக்கு நான் குவிட் பண்ணணும்னு சொல்லி தான் முடிவு பண்ணிட்டேன். சரி, 8 மாதம் நான் பண்ணல. ஓகே, இது ஒரு கேம்பிளிங்காக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஸ்டேலாம் லேட்டராக தான் புரிஞ்சிச்சு. நம்ம உள்ளே போனாலும் போனாலும் மார்க்கெட் போயிட்டு தானே இருக்கு. யாரும் வந்து நம்ம பணத்தை இங்கே எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. ரியாலிட்டி என்னென்னா, இங்கே நம்ம லூஸ் பண்ணாதான், நம்மளால் லாஸ் பண்ணாதான் இந்த லாஸ் ஆகாமே தவிர மற்றபடி நாங்கள் கையில் இருக்கிற பணத்தை யாரோ பிடிக்கிட்டு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு ஒரு கேம்பிளிங் எக்ஸாம்பிள் என்னென்னா, கேம்பிள்ன்றது நம்ம பண்ணுறது தான். அது எதை வேணால் வச்சு பண்ணலாம். நீங்கள் ஒரு கேம் வச்சு பண்ணலாம், ஐபிஎல் கிரிக்கெட் வச்சு பண்ணலாம். கிரிக்கெட் கேம்பிளிங் கிடையாது, ஆனால் அந்த கிரிக்கெட்டை வச்சு கேம்பிள் பண்ணுறாங்க. எனி கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே கேம்பிள் கிடையாது, எல்லாம் ஒரு லைஃப் சம்மந்தப்பட்டது, ஸ்கில் சம்மந்தப்பட்டது, அதை வச்சு கேம்பிள் பண்ணுறாங்க. ஓகே. ஃபினான்ஷியல் ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு கவர்மெண்ட் ரெகுலேட்டடான ஒரு பிஸ்னஸ். பெரிய பெரிய ஆட்கள் பண்ணக்கூடிய ஒரு நாளைக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 கோடி 15,000 கோடி, ஈவென்ட் டைம்லாம் 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நம்ம எதுவுமே படிக்காமல் எதுவுமே தெரியாமல் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நேராக உள்ளே வந்து சம்பாதிச்சணும்னு பண்ணோன்னா அதுதான் கேம்பிள். ஓகே. மார்க்கெட்டை வச்சு கேம்பிள் பண்ணுறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, கரெக்டாக அப்படி சொல்லாமா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்குது. இது புரிஞ்சு இது மார்க்கெட்டில் வின் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி தாண்டி நீங்கள் எந்த வெளியே ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ பியூர் பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்னால் என்ன, ஒரு பையர் அண்ட் செல்லர் இருக்கணும், சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கணும். ஒரு வாங்குறவங்க விற்கிறதா இடத்துல பிஸ்னஸ் நடக்கும். இங்கேயும் கம்பெனியை வாங்குறாங்க விற்கிறாங்க, அது டிஜிட்டலில் ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. இங்கே நடக்கிற பிஸ்னஸ்க்கும் பையர் அண்ட் செல்லர் இருக்கிறாங்க. அந்த பையர் அண்ட் செல்லரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே சொல்லப்போனால் ஸ்ட்ராட்டஜி கூட இல்லை, ஒரு லாஜிக் இது. ஒரு பிஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு டிமாண்டை புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு சப்ளை புரிஞ்சுக்கிறீங்கன்னா அழகாக அந்த பிஸ்னஸை பண்ணலாம். சூப்பர். ஃபைனலாக நிறைய கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு, அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் அதை கண்டினியூ பண்ணுவோம் வியூவர்ஸ்க்காக. ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் வந்து எப்போ ஆரம்பிக்கப்படுது? June 11th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். June 11th. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நிறைய என்கொயரி இந்த ஃபோன்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ வெளியூர்லேருந்தும் டேரெக்டாக வந்து உங்கள்கிட்ட இது பண்ணலாம் இல்லையா? தாராளமாக பண்ணலாம். ஓகே, சூப்பர். உங்களுடைய புது கம்பெனிக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த இதில் இன்னும் நிறைய கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். தேங்க்யூ.